ஒரு மரம் அது வளர்றதுக்கு தேவையான ஆப்டான சிச்சுவேஷன் இருக்க இடத்துல 2 வேறு வேறு விதைகள் விதைக்கப்படுறன. அப்படி விதைக்கப்பட்ட அந்த விதைகள் ஒரு வருஷம் கழித்து ஒரு மரம் சின்னதாகவும் ஒரு மரம் பெருசாகவும் இருக்குது. நாட்கள் கடந்ததுக்கப்புறம் முதல் மரம் நல்லா பெருசாக வந்திருக்கு. 2வது மரம் அப்படி வராமல் ரொம்ப சின்னதாகவே தெரியுது. அந்த மரம் நட்டவரும் சரி, சுற்றி இருந்து பார்க்குறவங்களும் முதல் மரத்தை ஒரு மாதிரியும் 2வது மரத்தை ஏளனமாகவும் பார்த்தாங்க. நாட்கள் போக போக முதல் மரம் பழங்கள் தர்ற அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் 2வது மரம் அப்படி வளரல, ஓரளவுக்கு நார்மல் ஹைட்லேயே இருந்துச்சு. முதல் மரத்தை தேடி மக்கள் வந்தாங்க, பழங்கள் பறிக்க ஆரம்பித்தாங்க. பறவைகள் கூடு கட்டின அந்த மரத்துக்கு ஒரு டிமாண்ட் வந்துச்சு. அதை பற்றி எல்லாரும் பேசினாங்க. ஆனால் 2வது மரம் பேசப்படலை. 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் முதல் மரம் ஒரு மாமரங்கிறதும் 2வது மரம் ஒரு ஆலமரங்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த 2வது மரம் முதல் 4 வருஷத்தில் தன்னோட வேர்களை பலப்படுத்துகிற ப்ராசஸில் கீழே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வேரை உருவாக்குச்சு. ஆனால் முதல் மரம் அப்படி இல்லை, அது மேலே வளர்றதுக்கு மட்டும்தான் பார்த்துச்சு. கீழே அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அதுக்கு இல்லை. இதில் அந்த மரங்களோட ஃபால்ட் எதுவுமே இல்லை. இயற்கையோட படைப்பு அப்படி. முதல் மரம் கீழே ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் மேலே பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2வது மரம் கீழே ஸ்ட்ராங்காக இருந்து மேலே ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை கொடுத்து அந்த மரம் ரொம்ப வருஷம் வாழ்கிறதுக்கான பேஸ்மெண்ட்டை முதலே உருவாக்கிடும். அப்படியே நாட்கள் ஓட ஓட ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தப்போ அந்த முதல் மரம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் 2வது மரமும் அதோட வேர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தனாலையும் அதுக்குன்னு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் இருந்தனால அது நின்றுச்சு. அங்கே இருந்த பறவைகளும் கீழே தங்கியிருந்த மக்களும் இந்த மரத்தை நாடி வந்துட்டாங்க. இப்போ ஒன்று யோசித்து பார்க்கணும். கம்பேரிசன், ஒன்றோட ஒன்று ஒப்பிடுறது. எங்கேயாவது இதில் சாத்தியக்கூறு இருக்கா? முதல் மரம் தன்னோட பலனை 2வது வருஷத்துலேயே தர ஆரம்பிச்சிருச்சு. பழங்கள் நிறையா கொடுத்துச்சு. அந்த பழங்களை மக்களும் சாப்பிட்டாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மரம் சாஞ்சதுக்கப்புறமும் அதோட விறகுகள் எல்லாமே ஓரளவுக்கு யூஸ் ஆச்சு. 2வது மரம் எந்த குறையும் வைக்கலை, அது இன்னும் நிலச்சிருக்கு. ஸோ இயற்கையோட படைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இதில் கம்பேரிசன் எங்கேருந்து வந்துச்சு? படிக்கிற காலத்தில் சக மாணவர்களோட கம்பேரிசன், வேலைக்கு போனால் அங்கே இருக்க கொலிக்கோட கம்பேரிசன், இல்லை சொந்தக்காரங்களோட கம்பேரிசன். இப்படியே கம்பேர் பண்ணி 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 நம்ம வாழ்க்கையில் பாதியை நம்ம தொலைச்சிட்றோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். இங்கே மாமரமாக இருங்க, ஆலமரமாக இருங்க, ரோஜா செடியாக இருங்க. உங்கள் தனித்துவம் என்னவோ அந்த தனித்துவத்துக்கு நீங்கள் தனித்துவமாகவே இருங்க. என்றைக்குமே யாரோடையும் கம்பேர் பண்ணி எதுவும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்ன நான் ஒரு 0.5% ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும்தான் உங்களை உயர்த்தும். அதை விட்டுட்டு வேற யாரோடையும் கம்பேர் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது.